Welcome to all. In this video, we are going to deal with the pros tech bloomers. Presented by Hemalata. For verbal communication, David uses the Liberator communication device which he controls with his eye movements. Verbal communication அப்படின்னா வாய்மொழி தொடர்பு. வாய்மொழி தொடர்புக்காக டேவிட் யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் தான் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். அதை எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஐ மூமெண்ட்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஐ மூமெண்ட்ஸ் அப்படின்னா கண் அசைவுகள். It has a Bluetooth adapter, so it lets him use any PC or Mac by sending commands to the Liberator. அதில் வந்து ப்ளூடூத் அடாப்டர் இருக்கிறதுனால அவர் எந்த ஒரு கம்ப்யூட்டருமே அந்த லிபரேட்டர் மூலிமா வந்து கமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் when I learned to use it. It took me a couple of weeks. இதை பயன்படுத்துறதுக்கு நான் எப்போ வந்து கற்றுக்கிட்டனோ அப்போ வந்து நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன்னா எந்த ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்கிறப்பவுமே ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு. கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். இதுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட நான் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சப்பெல்லாம் மாற்றுத்திறனாளியான எனக்கு அது ரொம்பவே சிரமமான விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. He has an ACFO controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. டேவிட் வந்து அவரோட பெட்ரூமில் தன்னோட சேர் இருக்கு இல்லையா, தலை சாக்கிற இடத்துல அந்த நாற்காலியோட தலை வைக்கும் இடத்துல வந்துட்டு ACFO கண்ட்ரோலரை வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. அது மூலிமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா டிவியாக இருக்கட்டும், ப்ளூரேவாக இருக்கட்டும், மியூசிக் பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அந்த ACFO கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி. David was born with athetoid cerebral palsy and attends a specialist school and college. டேவிட் வந்துட்டு அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் பெயர் என்ன அப்படின்னா அத்தட்டாய்ட் செரிப்ரல் பால்சி அப்படின்னா தீவிர மூளை முடக்குவாதம். அந்த நோயால் பாதிக்கப்பட்டு பிறந்தவர் தான் டேவிட். அதனால் அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல் காலேஜஸ் இருக்கும் இல்லையா, சிறப்பு பள்ளிகள் சிறப்பு கல்லூரிகள் இருக்கும் இல்லையா, அவருக்கான ஸ்பெஷல் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் தான் அவர் வந்து கல்வியை வந்து எடுத்துக்கிறாரு. He has been using a high-tech communication aid since he was 8 years old. அவருக்கு வந்து 8 வயசு ஆகும் பொழுதுலேருந்தே அவர் நிறைய ஹைடெக் கம்யூனிகேஷன் டிவைஸ், ரொம்ப உயர் தொழில்நுட்பங்களுக்கு என்ன டிவைசஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே அவர் வந்து ஸ்கூலில் காலேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு 8 வயசுலேருந்தே. அண்ட் ஹாஸ் பின் இன்ட்ரெஸ்டட் இன் AAC ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி எவர் சின்ஸ். அதிலருந்தே ஏன்னா ஸ்மால் ஏஜ் 8 இயர்ஸ்லேருந்தே நிறைய ஒரு ஹைடெக் ஹைஃபையான ஒரு கம்யூனிகேஷன் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டெக்னாலஜி வைஸில் தான் இருக்கும். ஸோ இவருக்கும் இந்த AAC இந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்து ரொம்பவே ஆர்வம் உள்ளவராகவும் இருந்திருக்காரு. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system which took lots of navigation and required a lot of effort combined with switching. ஃபர்ஸ்ட் வந்து டேவிட் வந்துட்டு அந்த பேஜ் பேஸ்டு சிஸ்டமில் ரன் ஆகக்கூடிய இந்த AACயை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பொழுது அவர் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணார், எப்படி அசஸ் பண்ணார் அப்படின்னா அவரோட ஹெட் ஸ்பீச் யூஸ் பண்ணி தான் வந்து அசஸ் பண்ணுறாரு. நிறைய லாட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருந்ததுனால அந்த பர்டிகுலர் பேஜஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னாவே அந்த ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக அவருக்கு இருந்தது. He now uses an ECO2 with ECO point, making his selections with a foot switch once he has fixed his gaze on the icon that is required. He has a smaller communication aid. It has been mounted on his walker. அவர் இப்போ யூஸ் பண்ணுற டெக்னாலஜி என்ன அப்படின்னா ECO பாயிண்ட் கொண்ட ECO2 தான் அவர் பயன்படுத்துகிறாரு. என்னென்ன நமக்கு வேணும், என்னென்ன பேஜஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறதுக்காக அவர் கேஸ் தன்னோட கண் பார்வையை வச்சு யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறாரு. அதில் மேலும் மேலும் நம்ம ஃபர்தராக செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் ஸ்விட்ச் தன்னோட கால் மீதி பட்டன் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவர் வந்து யூஸ் பண்ணி வேறு தேவையானதையும் அவர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு ஸ்மாலர் கம்யூனிகேஷன் எய்ட் இருக்குது, சிறிய தகவல் தொடர்பு கருவி சின்னதாக ஒன்று வச்சுருக்காரு. அது எங்கே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காரு, எங்கே பொருத்திருக்காங்க அப்படின்னா அவரோட வாக்கருக்கு மேலே வந்து பொருத்திருக்காங்க. It is essential that much of his spare time is spent in the performing arts. டேவிட் வந்து அவரோட பெரும்பாலான ஓய்வு நேரத்தை கலை நிகழ்ச்சிகளோட செலவிடுவது தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. டேவிட் இஸ் ஆல்சோ எ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன், ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், பாக்ஸியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால். டேவிட் வந்து ஒரு ஆர்வமுள்ள விளையாட்டு வீரர். என்னென்ன ஃபீல்டு, என்னென்ன ஸ்போர்ட்ஸில் அவருக்கு பிடிக்கும், என்னென்ன ஸ்போர்ட்ஸில் அவர் இன்வால்வ் ஆகிருக்கார் அப்படின்னா
ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், பாக்ஸியாவாக இருக்கட்டும், ஹாக்கி, பேஸ்பால் எல்லாத்தையுமே வந்து யூஸ்வலாக ரொம்ப கேஷுவலாக விளையாடுவார். He is a sports leader and uses his ECO2 linked to an interactive whiteboard to teach PE lessons. PE means physical education lessons. அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை தலைவர்னே சொல்லலாம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட ECO2 இருக்கு இல்லையா, அதை வந்து தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த வெண்பலகை, அந்த ஒயிட் போர்டு கூட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாராம், மற்றவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெசன்ஸை வந்து டீச் பண்ணுவாராம். David has 144 icons on the screen that he uses with ECO point eye gaze. டேவிட் வந்து அவரோட அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் டோட்டலாக எவ்வளோ ஐகான்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா 144 ஐகான்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது எல்லாத்தையுமே தன்னோட ஐ மூமெண்ட்ஸ், அந்த கேசிங் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. when David first tried this access method, his response was, I like it. It makes me faster. When can I have one? ஃபர்ஸ்ட் டேவிட் வந்து இந்த ஆக்சஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறப்போ டேவிடோட ரெஸ்பான்ஸ், அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மூலிமா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எப்போ இந்த டிவைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருந்தது. நவ் டேவிட் யூசஸ் ஹிஸ் ECO2 and ECO point to assess the curriculum, study for his GCSE, order food and communicate while his restaurants and argue with his brother. You name it, David can communicate it. அவர் இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ECO2 அண்ட் ECO பாயிண்ட்டை வந்து அவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா, அவரோட சிலபஸ் கரிக்குலம் இருக்கு இல்லையா, அவரோட பாடத்திட்டத்தை வந்து அவர் பெறதுக்கும், நெக்ஸ்ட் வந்து GCSE படிக்கிறதுக்கும், ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறப்ப ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணுறதுக்கு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, தன்னோட பிரதர்ஸ் கிட்டலாம் வந்து பேசுகிறதுக்கு, ஆர்கியூ பண்ணுறதுக்கு, வாதாடுறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் 1 and 1 அந்த ECO2 பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுறாரு. David will now use his ECO2 to speak in complete sentences with correct syntax. டேவிட் வந்து இப்போ ECO2ஓட ஹெல்ப்போட வாக்கியங்களை வந்து ரொம்ப முழுமையாகவும் சரியான வாக்கிய அமைப்போட பேசுகிறதுக்குமே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. It has increased the number of words he uses meaningfully and comments socially using the language of his peers, thereby becoming a confident and competent communicator. இப்போ வந்து அந்த ECO2 பயன்படுத்துறதுனால நிறைய அர்த்தமுள்ள சொற்களோட எண்ணிக்கை அவரோட யூசேஜில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பியர்ஸ் அப்படின்னா சக தோழர்கள், அவரோட வயசுடைய அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசிக்குவாங்க இல்லையா, அப்போது வந்து நிறைய மொழி வழக்கை வந்து பயன்படுத்தி சமூக விமர்சனம் செய்யவும் அது வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு ஆற்றல் வாய்ந்த தகவல் தொடர்பாளராக இப்போ டேவிட் இருக்காரு. David has recently been working on idioms with his SLT. His latest being, Mom has got a lot on her plate. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டு இருக்காரு டேவிட் அப்படின்னா, SLT, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி, அதை யூஸ் பண்ணி நிறைய இடியம்ஸோடு அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ரீசெண்டாக அவர் யூஸ் பண்ண இடியம் வந்து என்ன அப்படின்னா, மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல வேலையை செய்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் இதோட அர்த்தம். David is also an advocate to other students who use AAC and shows them how easy it is to communicate using the AC method. டேவிட் வந்து AAC பயன்படுத்தும் மற்ற மாணவர்களுக்கு இப்போது முன்மொழிபவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் AC ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் முறையை பயன்படுத்தி தகவல் தொடர்பு கொள்வது எவ்வளோ சுலபமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறவராகவும் இருக்கார், எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் டேவிட் இருக்கார். He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switchers, and uses a ECO point eye gaze system to communicate, access a computer to check on how the Chelsea football team is doing and send and receive text messages. டேவிட் வந்து அவரோட PlayStation அப்படின்னா கணினி விளையாட்டு கருவி, அதை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா bespoke switch சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவரோட எலக்ட்ரிக் வீல் சேர் அப்படின்னா மின்சார சக்கர நாற்காலியை வந்து ஹெட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறாரு, ஓட்டுறாரு. அண்ட் ECO பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறாரு எப்படி அப்படின்னா ஐ கேஸ் சிஸ்டம் அப்படின்னா கண் பார்வை முறை யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறாரு. அடுத்து செல்சி ஃபுட்பால் டீம் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அவங்களுக்கு மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணுறதாகட்டும், ரிசீவ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கும் பொழுது when he is at home, he also plays MP3 on his ECO2
ஃப்ரம் மார்னிங் டில் நைட். வீட்டில் இருக்கும் பொழுது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் தன்னோட ஈஸி ஓ2வில் வந்து MP3 சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கார் டேவிட். David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the Remix drama group. ரீசெண்டாக டேவிட் ரீமிக்ஸ் நாடக குழுவோட ஒரு அங்கமாக பிரேசில் நாட்டுக்கு பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய ஒலிம்பிக் துவக்க விழாவில் பணியாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. Indian innovations. Lechel shoes by Crispian Lawrence. This GPS and Bluetooth enabled shoes help the disabled navigate streets based on the instructions from map software on smartphone. The app also records route and counts steps. இப்போ இந்தியன் இன்னோவேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இன்னோவேஷன்ஸ் அப்படின்னா கண்டுபிடிப்புகள், இந்திய கண்டுபிடிப்புகள். கிறிஸ்பியன் லாரன்ஸ் கண்டுபிடிச்ச அந்த லேச்சல் ஷூஸ் காலனிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜிபிஎஸ் அண்ட் ப்ளூடூத் ரெண்டுமே இருக்குது அந்த ஷூஸ் காலனியில். ஸோ இது எல்லாமே வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உடல் ஊனமுற்றோர் வந்து தெருக்களில் பயணம் செய்யும் பொழுது இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இது ஸ்மார்ட் ஃபோனில் தேச வரைபட மென்பொருள், அதாவது மேப் சாஃப்ட்வேர் கொடுக்கும் அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி இயங்குது. இந்த ஆப் வந்து வழித்தடங்களையும் காலடிகளோட எண்ணிக்கையையும் கூட பதிவு செய்யுது. ப்ளீ வாட்ச் பை இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸ் நுபுரா கிர்லோஸ்கர் அண்ட் ஜான்வி ஜோஷி ஆஃப் மும்பை. ப்ளீ வாட்ச் அப்படிங்கிறது ப்ளீ கைகடிகாரம். மும்பையை சார்ந்த நுபுரா கிர்லோஸ்கர் அண்ட் ஜான்வி ஜோஷி போன்ற தொழில்துறை வடிவமைப்பாளர்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. திஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் த ஹியரிங் இம்பேக்ட் கன்வெர்ட்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் இன்டு வைப்ரேஷன்ஸ் அண்ட் கலர் கோட்ஸ் டு அலர்ட் யூசர்ஸ் டு எமர்ஜென்சி சவுண்ட்ஸ் அண்ட் ரிங்கிங் டோர் பெல்ஸ். இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு இல்லைங்களா, இது வந்து செவி ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுது. எப்படி அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னா ஒலி அலைகள், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுது அந்த மிஷின் அப்படின்னா அதிர்வலைகளாக கன்வெர்ட் பண்ணுது. வைப்ரேஷன்ஸ் அப்படின்னா அதிர்வலைகளாக கன்வெர்ட் பண்ணுது. அண்ட் கலர் கோட்ஸ் வண்ண அடையாளங்களாகவும் மாற்றுது. எதுக்காக அப்படின்னா எமர்ஜென்சி சவுண்ட்ஸ், ரிங்கிங் டோபெல்ஸ் இதெல்லாமே வந்து அந்த யூசர்ஸ்க்கு வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக. எமர்ஜென்சி சவுண்ட்ஸ் அப்படின்னா அவசர கால சத்தங்களாகட்டும், அழைப்பு மணி சத்தங்களாகட்டும் எல்லாமே அந்த செவி ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளோட கவனத்துக்கு கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கோட ரிதம் அதை கூட ஃபீல் பண்ண வைக்குது, இசை நாதங்களை கூட உணர வைக்குதுன்னே சொல்லலாம். iGest by Anil Prabhakar, IITM professor and co-founder of Enability Technologies. This wearable device tracks gestures of speech impaired people and speaks for them. IITM பேராசிரியரும் திறன் வளர் தொழில்நுட்பத்தோட சக நிறுவனருமான அனில் பிரபாகர் கண்டுபிடித்த iGest. இந்த அணியக்கூடிய சாதனம் வந்து யாருக்கு யூஸ் ஆகியிருக்கு, யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, பேச்சு திறன் அற்ற மக்களோட செய்கைகளை அறிந்து அவர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த iGest. I guess டெக்னாலஜி மேக்ஸ் யுவர் லைஃப் ஈஸியர். நான் நினைக்கிறேன் தொழில்நுட்பம் உங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சுலபமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இட் மீன்ஸ் யூ கேன் கீப் இன் டச் வித் யுவர் ஃபேமிலி, யூ கேன் டாக் டு அண்ட் ஈவன் சம் ரிலேட்டிவ்ஸ் ஹூ லிவ் ஃபேர் அவே. உங்கள் குடும்பத்தோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிறதுக்கும் அண்ட் தொலைதூரங்களில் இருக்கக்கூடிய உங்களோட ரிலேஷன்ஸ் உறவினர்களோடு நீங்கள் பேசுகிறது பார்க்குறது எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. வெல், Kim has shown me that technology can do even more for young disabled people like me. கிம் வந்து எனக்கு என்ன காமிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் என்ன மாதிரி இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய உதவிகளை வந்து பண்ணுதுங்கிறத கிம் தான் எனக்கு காமிச்சிருக்காரு. இட் கேன் ஹெல்ப் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேட் அண்ட் கண்ட்ரோல் ஆர் என்விரான்மெண்ட் லைக் டர்னிங் த லைட்ஸ் ஆன் அண்ட் அவுட். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணலாம், நிறைய பேர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், நம்மளை சுற்றி உள்ள சூழலை வந்து நம்ம நிறைய வந்து கட்டுப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைட்ஸை வந்து ஆன் அண்ட் அவுட் பண்ணுறது எல்லாத்துக்குமே இட் கேன் ஹெல்ப் அஸ் ஸ்டடி, நம்மளை நிறைய படிக்கிறதுக்கு, கெட் குவாலிஃபிகேஷன்ஸ், நம்மளை நம்ம வந்து தகுதிப்படுத்திக்கிறதுக்கு அண்ட் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க் அண்ட் வந்து மற்றவங்களை வந்து எந்த விதத்திலும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு. இட் கேன் மேக் அஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் இண்டிபெண்ட். நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்மளை ரொம்பவே தன்னம்பிக்கை மிக்க ஒரு மனுஷங்களாக மாற்றுறதுக்கு அண்ட் ரொம்ப வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டெக்னாலஜி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேர்ல்ட் renowned physicist Stephen Hawking is probably the best example of
how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contribute productively to the world. அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா உதவும் தொழில்நுட்பம். எப்படி ஒரு திறமைமிக்க நபர் வந்து உடலளவில் எவ்வளோ குறைகள் அவருக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஜெயிச்சு தன்னோட ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை இந்த உலகத்துக்கு தராரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தான் உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஃபிசிசிஸ்ட்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவங்கள நம்ம சொல்லலாம். So, we can now look forward to a more inclusive way of learning instead of the cloistered existence that most differently able learners had to face in the past. கடந்த காலத்தில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளி கற்போர்கள் வந்து என்ன நிலையை எதிர்கொண்டாங்க அப்படின்னா தனித்து வாழும் நிலை தான் எதிர்கொண்டாங்க. cloistered existence அப்படின்னா தனித்து வாழும் நிலை. அவங்களோட வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப மற்றவங்க கூட பழகிற மாதிரி இவங்க கூட யாரும் வந்து அப்ரோச்சோ பழகிறது எதுவுமே இருக்காது, ரொம்ப தனித்து தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய கற்றல் முறை தான் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்க்ளூசிவ் வே ஆஃப் லேர்னிங், எல்லோரும் சமமாக ஈக்குவலாக வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Newer technology allows differently able learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி கற்போர்களை வந்து தங்களோட பியர்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சக மாணவர்கள் சக தோழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இணைஞ்சு பயிலவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இணைந்த கற்றல் முறைக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இந்த நியூவர் டெக்னாலஜிஸ் எல்லாமே திஸ் இஸ் இன்டீட் த நியூ எரா ஆஃப் லேர்னிங், ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். இது வந்து உண்மையில் சொல்லப்போனால் அனைவருக்குமான கற்றலில் ஒரு நிச்சயமான ஒரு புது யுகமாகவே இருக்குன்னு சொல்லலாம்.